இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2013 மாடல் ஸ்கூட்டி பெப்புங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா எல்லா பாய்ஸ்க்கு வந்து அதாவது புள்ளிங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டிங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2016 மாடல் டிவிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்டருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2008 ஸ்பிளண்டருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா யூனிகானுங்க. இப்ப நான் பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2013 மாடல் ஸ்கூட்டி பெப்புங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா போன வீடியோல நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. 1 or 2 daysல எப்படி இருந்தாலும் வண்டி போயிடும். ஸோ நீங்க யாராச்சும் உங்களுக்கு பெப்பு யாராவது ஸ்டேட் இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. TN 28 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான், லோக்கல் வண்டி, ஒரே ஓனர் வண்டி. வண்டி வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70% இருக்கு. வண்டி வந்து சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. பேட்டரி வந்து மாத்தணும்னு போன வீடியோல சொல்லியிருந்தேன். பேட்டரி மாத்தி வண்டி வந்து செல்ஃப் கண்டிஷன்ல வச்சிருக்கோம். நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணிக்கலாம். நாங்க சொல்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2013 மாடல் பெப்புக்கு நாங்க சொல்ற பிரைஸ் வெறும் 28,000 தாங்க சொல்றோம். இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா எல்லா பாய்ஸ்க்கு வந்து அதாவது புள்ளிங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டியோ 2022 மாடல் ஒரே ஓனர் வண்டி. வண்டி வந்து பாத்தீங்கன்னா TN 34 ரிஜிஸ்ட்ரேஷன். 34 உங்களுக்கு திருச்செங்கோடு ரிஜிஸ்ட்ரேஷன் வருங்க. வண்டி சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. பாருங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் உங்களுக்கு போட்டு வரைஞ்சு வச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கான். TN 34 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி 2022 மாடல் டியோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் எனக்கு என்கொயரி டியோ வேணும்னு சொல்லிட்டு நிறைய என்கொயரி இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாவது வண்டி வேணும்னா அதை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2022 மாடல் நம்ம சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 78,000 தாங்க சொல்றேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எடுத்தா அப்படியே ஓட்டுற மாதிரி தாங்க இருக்கு. இந்த வண்டியில எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு செலவும் கிடையாது. செல்ஃப்ல இருந்து ஹாரன்ல இருந்து எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2016 மாடல் டிவிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்டருங்க. வண்டி வந்து சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. வண்டி வந்து லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் இது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா TN 28 ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி ஒரே ஓனர் வண்டி. டயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் டயர் வந்து உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் மாத்திர கண்டிஷன்ல இருக்கு. பின்னாடி டயர் உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஒர்க் ஆகல, செல்ஃப் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். முன்னாடி டிஸ்பிளே போயிருக்கு, அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு 2016 மாடல் டிவிஎஸ் விக்டருக்கு நம்ம சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 32,000 தாங்க சொல்றோம். இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, கண்டிப்பா இது நெகோசியபிள் இருக்கு. நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது 3 வால் வண்டி. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்கு. நேர்ல வந்து வண்டி ஓட்டி பாருங்க, பெஸ்ட் பிரைஸா பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2008 ஸ்பிளண்டருங்க. எல்லாருமே ஸ்பிளண்டர் கேட்டீங்க. லாஸ்ட் ஒரு வீடியோல கூட ஒருத்தர் வந்து 2008 மாடல் 2009 மாடல் ஸ்பிளண்டர் வந்து எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காகவே இந்த வண்டி எடுத்திருக்கேன். இது வந்து 2008 மாடலு. ஆனா இந்த வண்டியில என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா 3 ஓனருங்க. 3 ஓனருங்கிறதுனால இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் குறைச்சுதான் சொல்லியிருக்கேன். 2008 மாடல் ஸ்பிளண்டரு. நீங்க வந்து எந்த ஒரு சோசியல் நெட்வொர்க் ஆப்லயும் நீங்க தேடி பாருங்க, அந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா அந்த ரேட்டு போட்டிருப்பாங்க. ஆனா நான் சொல்ற பிரைஸ் வெறும் 17,000 தாங்க சொல்றேன். இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. வண்டி வந்து தெளிவா இருக்குங்க. வண்டியில வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. வண்டி வந்து நீட்டா இருக்கு. 2 டயருமே உங்களுக்கு வந்து புதுசு. அந்த அளவு கண்டிஷன்ல வச்சிருக்கிற கஸ்டமரு. இது வந்து நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேங்க. இப்ப நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா யூனிகானுங்க. ஸ்பிளண்டருக்கு வந்து என்ன மார்க்கெட் இருக்குதோ அதை விட ஹையர் மார்க்கெட்டு இருக்கிறது யூனிகானுக்கு தாங்க. யூனிகான் வந்து எல்லாருமே கேட்டு இருக்கிறீங்க, வண்டியே எங்கேயுமே கிடைக்கலைங்க. யூனிகான் வந்து சேல்ஸுக்கு யாருமே கொடுக்கல. இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள் எடுக்கிறாரு, அதனால மட்டுமே இந்த வண்டி சரி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரே தவிர எந்த ஒரு ரீசன் வண்டியில தான் குறை இருக்குங்கிறதுக்காக வண்டி கொடுக்கலீங்க. 2 டயருமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து புது டயர் மாதிரி தான் இருக்கும். வண்டி வந்து பாத்தீங்கன்னா TN 30 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, சால ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க. 2 ஓனர் வண்டி இது. 2வது ஓனர் கஸ்டமரு, அவர் வந்து வண்டி கொடுக்குறேங்கிறாரு. 68,000 கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்கு. வண்டி வந்து ரொம்ப 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 தெளிவா இருக்குதுங்க. 2010 மாடல் யூனிகான் 2 ஓனர் வண்டி. நம்ம சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 40,000 கிடையாது,
35,000 கிடையாது, 33,000 தாங்க சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா 33,000 வெரி வெரி பிக்ஸ்டு பிரைஸ்ங்க. இது வந்து நெகோஷியபிள் கிடையாது. யூனிகார்ன் பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் ஏன் வந்து இந்த ரேட் வந்து பிக்ஸ்டு பிரைஸ் இதுக்கு யூனிகார்னுக்கு மட்டும் சொல்றேன்னா, யூனிகார்னுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குது, கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் பிரைஸ் அதுதாங்க. அதனால 33,000 ஃபைனல் பிரைஸ். நேர்ல வாங்க, ஏதாவது முடிஞ்சா ஒரு 500 ரூபா வேணா கம்மி பண்ணி தரலாங்க. பெருசா இதுல வந்து பார்கென் பண்ண முடியாது. பார்கென் பண்ணி யூனிகார்னை பொறுத்த வரைக்கும் யாரும் கேட்க வேண்டாங்க. இந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நான் கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போறேங்க. சோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் வண்டி வந்து பாக்குறீங்களோ, பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு அட்வான்ஸ் டோக்கன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னா நாங்க வண்டி கொடுத்துருவோங்க. மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் பாக்குறீங்க, 1 வாரம் 2 வாரம் கழிச்சுதான் அந்த வீடியோஸை பார்த்துட்டு ஃபோன் பண்றீங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறது தான். மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்களும் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் காட்டிக்கிற எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிள் தான். ரொம்ப ரொம்ப டிமாண்டு இந்த வெஹிக்கிளுக்கு எல்லாமே. நான் சொல்லிக்கிற பிரைஸும் வந்து ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ் தான் சொல்லியிருக்கேன். நீங்க வேற டீலர்ல நீங்க தாராளமா கேட்டு பாருங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஆப் இருக்கு, அந்த ஆப் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டே நீங்க வந்து சொல்லுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அதிகமா இருக்குன்னு கமெண்ட் பண்றீங்க. ஆனா வண்டி டெலிவரி எடுக்கிற கஸ்டமருக்கு தெரியும் அந்த வண்டியோட குவாலிட்டி என்ன, அந்த வண்டி வந்து என்ன ரேட்டுக்கு அவங்க வெளியே கேட்டுக்கிறாங்கன்னு தெரியும். நீங்க வெளியே கேட்டுட்டு விசாரிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து நேர்ல வந்து பாருங்க. பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேங்க. தேங்க்யூ.